ஹலோ கைஸ், நான் தக்ஷா. ஸோ எல்லாம் பாய் போகிறோம். வட்டட்டா மாட்டிக்கினாரு ஒருத்தர். அவரை காப்பாத்துங்க கருத்து. கைஸ், நாங்கள் போயிட்டு வரோம். பாய். சின்னம்மா கீழே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாருங்க. பசங்களாம் பாலெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு பால் எடுத்து வச்சுட்டு ஒரே அம்மக்குளமாக பண்ணிட்டாரு. சரி தம்பி கொஞ்ச நேரம் விளையாட்டோம், அப்புறம் நம்ம போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சமைக்க ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாருங்க. சரி டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பையப்புள்ள பால் வேணுன்ற பாவம் அந்த குட்டி தம்பி மூஞ்சி வேறு ஒரு மாதிரி மாறிடுச்சு. சரி வாப்பா பால் கொடுத்துட்டு வாங்க, நம்ம வாங்கிக்கலாம் சொன்னால் வேணும்னாரு. அப்புறம் கீழே போட்டார், மறுபடியும் வேணும்னாரு. சரி கொஞ்சம் நேரம் வச்சிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே டீசெண்டாக கொடுத்துட்டாரு. சரி அண்ணா எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு. இதுதான் கைஸ் திருவண்ணாமலையில் இருக்க பஸ் ஸ்டாண்ட். இது பஸ்லாம் உள்ளே போகுது பாருங்க. எல்லாம் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம கடைக்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே கிளம்பியாச்சு. நல்லா இருக்கும் எங்கள் ஊரில் கோயில்லாம் நிறைய நல்லா இருக்கும். நீங்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க, நீங்களாம் கூட வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்கும் கோவில். கிரிவலம்லாம் வருவாங்க. இதுதான் பெரிய ராஜ கோபுரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கோபுரம் இதுதாங்க. இந்த கோவில் இதுதான், பக்கத்தில் தான் இருக்குது கடை. சரின்ட்டு அங்கே தான் கிளம்பிட்டோம், போயிட்டே இருக்கோம். இங்கே நிறைய சாமியார்லாம் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க இங்கே. செம்மையாக இருக்கும். கடைக்கு உள்ளே போயாச்சு. ஷாப்பிங்னாவே நான் ஹாப்பியாக போவேன், எங்கள் ஹஸ்பண்ட் சேடாக தான் வருவார். எல்லா ஹஸ்பண்டும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, நமக்கு வாங்கி கொடுக்கணுனாவே அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அதெல்லாம் கவலைப்படாமல் நம்ம வேலையை நம்ம செஞ்சிட்டே இருக்கணும். பையப்புள்ள இன்னைக்கு சிக்கிடுச்சு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கலாம் பார்த்தா வந்ததே 9 o'clock ஆயிடுச்சு. சரி ஷாப் இன்னும் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தது. ரஃப்யூஸ் சாரீ மாதிரி, பூனம் சாரீ சொல்லுவாங்களா அந்த மாதிரி இதில் ஆஃபர் போட்டுருந்தாங்க. 50% டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நான் அந்த சாரீலாம் எடுக்கல, ஏன்னா நம்ம அவ்வளோ சாரீஸ் போடுறதுலன்ட்டு. சரி காட்டன் சாரீஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு காட்டன் சாரீஸ்லாம். காமிக்க டைம் இல்லை, ஏன்னா அவங்க ஷாப் க்ளோஸ்டு, அதனால டைம் சீக்கிரம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ காட்டன் சாரீஸ் கூட நான் போய் பார்க்கல. ஆனால் நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஒரு 2-3 கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. யாத்ரா சின்ட்டு தான் விட்டு வந்துட்டேன். அவங்க வந்திருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட்லாம் சரியான சுடுமுஞ்சுங்க, அதுங்க கூட எடுக்கிறது பதில் பசங்க கூட போனாலே நல்ல ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த 2 சாரீ தாங்க அம்மா கொன்று அக்கா கொன்று எடுத்து வச்சுருந்தேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், லைட் கலராக எடு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க 2 பேருக்கு லைட் கலர் எடுத்துட்டேன். நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள் லைட் கலரு. தக்ஷா குட்டி வேற அங்கங்கே போய் டேபிள் எல்லாம் இடிச்சுக்கிட்டாருங்க. எப்படியும் அவரை வச்சு சமாளிச்சுட்டு எடுத்துட்டேன். எனக்கு கொஞ்சம் டார்க் கலராக எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிங்க் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த பிங்க் கலர் சாரீ தான் நான் எடுக்கலான்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருக்கா பாருங்க. அது என்னன்னு தெரியல, பிங்க்கு, ரெட்டு, எல்லோ, ஸ்கை ப்ளூ கலர்ல, பர்பிள், இந்த மாதிரி கலர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கடுன்னு சொல்லுவாருங்க எங்கள் ஹஸ்பண்ட். சாரீ எடுக்க போனாலும் எதுக்குமே எனக்காக வெயிட் பண்ணவே மாட்டார். டக்குன்னு எடுனா எப்படி எடுக்க முடியும் சொல்லுங்கள். 1-2 கலெக்ஷன்ஸாக இருக்குது, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. சரி நம்ம எப்போவுமே நான் சாரீஸ்க்குலாம் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நான் டக்குன்னு தான் எடுப்பேன். நான் தனியாக போனால் பசங்களை கூப்பிட்டு போனால் கூட எடுத்துப்பேன். கூட ஒரு தொல்லை கூப்பிட்டு போயிட்டேன்னா சரி டக்குன்னு எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த சாரீ நல்லா இருக்கா கேட்குறேன். பார்க்காமலே கேமரா பார்த்துட்டு ஆன்றாரு. என்ன இந்த நிலமடா சாமின்ட்டு நானே போய் கண்ணாடியில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சி சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு எடுத்துட்டேன் கைஸ். உங்கள் வீட்டில் எப்படி உங்கள் ஹஸ்பண்ட்லாம் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பாங்களா என்னதுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த சைட்லாம் நல்லா பட்டு சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. ரேட்லாம் 30, 40, 50 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு அந்த சாரீஸ்லாம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி கல்யாணத்துக்குலாம் எடுத்து போடவே பீரோவில் தூங்கிட்டு பல ஆண்டுகளாக. அப்படியே கிளம்பிட்டு சரி நம்மளுக்கு டாப்பெல்லாம் இருக்கான்ட்டு போய் பார்க்கலான்ட்டு போனேன். போகிறவில்ல பார்த்தா எங்கள் வீட்டுக்காரு கேமரா எடுத்துன்னு போய் ஒரு பொண்ணு மேலே டிச்சு கொடுத்துட்டாரு. ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தேங்க இந்த மாதிரி டாப்பெல்லாம் இருந்துச்சு. இது குர்த்திஸ் பேண்ட்டு மட்டும் இல்லை, ஷாலு டாப்பு இருந்துச்சு. இதுவும் 50% டிஸ்கவுண்ட் தான் போட்டிருந்தாங்க. நான் எதுவும் ட்ரை பண்ணல, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன்.
நம்மளுக்கு இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை. நைட்டிஸ் மட்டும் தான் வாங்கலான்ட்டு ஐடியாவில் இருந்தேன். சரி நைட்டி எடுக்கலான்ட்டு அப்படியே நைட்டி வாங்க போயிட்டேன். நல்லா இருந்துச்சு, கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நைட்டி தாங்க என் சைஸ் கிடைக்கவே இல்லை. எல்லாம் ரொம்ப பாந்திரா சைஸ், பெருசாக இருந்துச்சு சைஸு. அதெல்லாம் ஃபிட்டிங்காக இல்லை எதுவும்ட்டு. ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு இது இல்லைங்க அது இல்லைங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பாப்பா பாவம் எடுத்து கொடுத்தாங்க, டைம் வர ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. எல்லாமே XXL XXL தான் இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க. நான் வேறு இப்போ கொஞ்சம் ஒல்லியானதாலே எனக்கு நைட்டிஸ்லாம் எடுக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை. அது அப்படியே போயிட்டு சின்னம்மா பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக அமக்கலை பண்ணிட்டு இருந்தார் தெரியுங்களா. படி ஏறுறது, டேபிள் அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி வேலையாவே அவர் செஞ்சுருந்தாருங்க. அவரை பார்த்துக்கே ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. வீட்டில் விட்டு வரலாம் பார்த்தா பசங்க சரியாக பார்த்துப்பாங்களோ பார்த்துக்க மாட்டாங்க, டென்ஷனாகவே இருக்கும், குழந்தைங்க அழுவாங்க சொல்லிட்டு அவரை கூட்டுகிட்டே வந்துட்டோம். அப்படியே நைட்டிஸ் எடுத்தாச்சுங்க. ஒரு 3 நைட்டி மட்டும் தான் எடுத்துட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். தக்ஷா குட்டி இந்த பொம்மைலாம் காமிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். உடனே ஐஸ்கிரீம் வர சொல்லிட்டு இருந்தாருங்க. சரி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் முருகர் கோயில் இருக்குது, நம்மளுடைய ஃபேவரட் முருகர். அது என்னன்னு தெரியல, வெளியில் வந்தாலே எனக்கு முருகரை போய் பார்த்தா தான் நீ நிம்மதியாக இருக்க மாதிரியே இருக்கும். சரி அவரையும் போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டோங்க. அங்கே ஒரு விஷயம் ஆயிடுச்சுங்க. என்ன ஆச்சுன்னா, நான் சாமி கும்பிட்டுட்டே இருக்கேன், சின்னம்மா ரோடு கிட்ட வரைக்கும் போயிட்டா. நானும் எங்கள் வீட்டுக்கார சாமி கும்பிட்டுட்டே இருந்தேன். திரும்பி பார்த்தா குழந்தைய ஆள் காணோம். ரொம்ப பயமாயிடுச்சு. பார்த்தா லாஸ்ட்டில் தூரம் நடந்து போய் நிற்கிறான் மாட்டுன்னு. போயிட்டு அவனை அப்படியே கூட்டிட்டு வந்துட்டோங்க. குடு ஓடி போய் கூட்டி வந்துட்டோங்க. இந்த குழந்தைங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரே ஒரு செகண்ட் தாங்க, ஆளை காணோம். திரும்பி பார்த்தா இந்த மாதிரி தாங்க அவர் பண்ணிட்டு இருந்தாரு. சாமி ரொம்ப அழகாக இருந்தார், என்னன்னு தெரியல, ரொம்ப அழகாக இருந்தார், சூப்பராக இருந்தார். நாங்கள் நல்லா தரிசனம் பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு. சாமிலாம் நல்லா கும்பிட்டோம். நீங்களும் பார்த்து கும்பிட்டுக்குங்க. நீங்கள் உங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்களா, என்ன எதுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாமிலாம் நல்லா தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க. எனக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பேசுறது எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. போக நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். தக்ஷா குட்டி அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா எனக்கு தயவுசெய்து கமெண்ட் பண்ணிடாதீங்க. எனக்கு ரொம்ப ஷையாகிடும், ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா, அதனால தாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் கைஸ், நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கும் மோட்டிவேஷன் பண்ண மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் பண்ணிவிடுங்க. பட்டா பாய்.